திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்ல அதாவது நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, பொதுச்செயலாளர் ஒரு நிலைப்பாடு. அப்படி எல்லாம் எந்த நிலைப்பாடும் கிடையாது. நான் சொன்னதுக்கு சரியா புரிஞ்சுக்கலீங்க. ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்களுடைய நிலைப்பாடு என்பது காலகாலமாக அந்த மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று தான் சொன்ன ஒழிய நான் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. எனவே பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஒரு கருத்தை சொல்லிட்ட பிறகு அந்த கருத்து அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பொதுச்செயலாளர். அதனால இதுல மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லோரும் சமத்துவ என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை செஞ்சோம். எனவே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியலோ ஒரு மொழியின் பேரால் அரசியல் செய்வதோ மதத்தின் பேரால் அரசியல் செய்வதோ எந்த நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாதான் நான் தெளிவா சொன்ன ஒழிய அதையும் எதையும் நீங்க முடிச்சு போடுவாங்க. இல்ல காலங்காலமா என்ன மரபுகளோ அதை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஒழிய நான் பார்த்தீங்கன்னா அதை மாத்தி சொல்லி இப்ப கூட அதான் சொல்றேன். நான் காலங்காலமா இருக்கின்ற மரபுகள் இப்ப கோர்ட்ல இருக்கு விஷயம். அதனால நான் அதுக்குள்ள போக இல்ல ஏமா அது பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு தெளிவா. அதனால நான் சொல்றது என்னன்னா கோர்ட்ல இருக்கு விஷயம். அதனால கோர்ட் ஒரு முடிவு எடுக்கிறவரை நான் ஒன்னும் சொல்ல முடியாது. விநாயகர் கோயில்ல தீபம் எதிர்பார்க்கறீங்களா இல்ல நீங்க செயல்படுவது வெக்கப்படணும்னு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. யாரு? அமைச்சர் ரகுபதி. நீங்க வெக்கப்படணும்னு சொல்றாரு. இந்த அமைப்புகளுக்கு ஆதரவா பேசுறீங்க. நீங்க அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு அதிமுக. அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கருத்து சொல்லி சொல்லி புளிச்சு போன கதை. அதெல்லாம் அது பாத்தீங்கன்னா ஒரே ரெக்கார்டை கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா யாரு போய் டெல்லியில காலில் விழுந்தது சொல்லு? திமுக பொறுத்தவரை இன்னைக்கும் சொல்றாங்க கேட்டுங்க. அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மறைமுக உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதப்படாத ஒப்பந்தமா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம். நாங்க அடிப்பது போல அடிக்கிறோம், நீங்க அழுவது போல அழுவுன்றது அளவுக்கு உள்ளத்துல ஒண்ணும் உதட்டுல ஒண்ணும் அது மாதிரி பண்றாங்க. இல்ல நான் சொல்றேன் அது இவங்களுடைய நிலைப்பாடு. இது பிஜேபி இல்ல அது திமுக பொறுத்தவரை எப்போதுமே டபுள் கேம் தான், ரெட்டை வேடம் தான் அது. அதனால அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. 2 குதிரையில சவாரி செய்யற விஷயம் அது. ஆனா அது நான் அங்க நடந்துதான் சொல்ல முடியும். அதனால பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னு என்ன கேட்காதீங்க. அது நான் இல்ல விமர்சனம்ன்றது இல்ல, இவங்க போய் காலில் விழுந்துதான் சொல்றேன் நானு. நீங்க இல்ல தம்பி, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் டிஎம்கே போய் காலில் விழுந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வந்ததுதான் நான் சொல்றேன். அதனால நீங்க பிஜேபி விமர்சனம் செட்டு எடுத்துக்காது. இவங்க போயிட்டு கவுண்டமணி படம் பாத்தீங்களா நீங்க? ஒரு ஜோக் வராது. சினிமா தியேட்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு லைசன்ஸ் பிரச்சனை வெளியில என்ன பண்ணுவாரு, ஆய்வுன்னு கத்துவாரு. வியாபார கலெக்டர் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு. இப்ப போய் வாங்கிக்காக்குறேன்னு போயிட்டு தபால்னு காலில் ஐயா நீங்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான் ஐயா, அது தியேட்டர் ரன் பண்ண முடியாது, தொழிலாளர் கஷ்டப்படுவாங்க, எப்படியாவது குத்துறையாந்து கலெக்டர் காலில் விழுற அந்த காட்சியை பாத்தீங்களா நீங்க? அதுதான் திமுக நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற அந்த வழக்கம் என்பது கிடையாது.